பிக் மை ஸ்டாக்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, ஏப்ரல் 6, 2026 இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த அந்த நம்ப முடியாத கம்பேக் கதைய பத்தி விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு நாள் தொடங்கும்போது ஒரு மாதிரி டல்லா தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஏதோ ஒன்னு நடந்து மொத்த சீனியுமே மாத்திடுச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த ஹெட்லைனை பாருங்க. சென்செக்ஸ் அடேங்கப்பா கிட்டத்தட்ட 787 புள்ளிகள் உயர்ந்து 74,107 முடிஞ்சிருக்கு. என்ன ஒரு அற்புதமான மீள்வர்களை! நிஃப்டி 50யும் சும்மா இல்ல, அதுவும் 255 புள்ளிகள் ஏறி 22,968 ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, காலையில செறிவில இருந்த நாம எப்படி இந்த உயரத்துக்கு வந்தோம்? இந்த சூப்பரான டர்ன் அரவுண்ட் ஸ்டோரிய கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இன்னைக்கு காலையில ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மேற்கு ஆசியால பதற்றம் அதிகரிச்சதால மார்க்கெட் ரொம்பவே ஒருவிதமான அழுத்தத்துல தான் ஓபன் ஆச்சு. ஒரு கட்டத்துல சென்செக்ஸ் 500 பாயிண்ட்டுக்கும் மேல சரிஞ்சுது. ஆனா அப்புறம் மதிய நேரத்துல மொத்த சந்தையோட போக்கே மாறிடுச்சு. வாங்க, அந்த பெரிய திருப்பு முனைக்கு என்ன முக்கிய காரணம்னு பார்க்கலாம். இதுதாங்க அந்த கேம் சேஞ்சர். அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடக்கலான்னு ஒரு செய்தி வெளியாச்சு. அவ்வளவுதான், முதலீட்டாளர்கள் மனசுல இருந்த பயம் போய் ஒரு பெரிய நம்பிக்கை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். காலையில ஒரு பதற்றமான தொடக்கம், மதியத்துல ஒரு சூப்பரான திருப்பம், சாயங்காலம் ஒரு வலிமையான முடிவு. அதாவது விழுந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. சரி, இந்த பெரிய ஏற்றத்துக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்ச உண்மையான இன்ஜின் எது? எந்த துறை இந்த ரேலிய முன்னெடுத்துட்டு போச்சுன்னு பாப்போம். பாருங்க, சந்தேகமே இல்லாம வங்கித்துறை தான் இன்னைக்கு பட்டைய கலப்பிருக்கு. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் மட்டுமே 1000 புள்ளிகளுக்கு மேல தாவி இருக்கு. இது நிஃப்டி 50யோட உயரவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க் மாதிரி பெரிய தலைங்கள்லாம் இந்த ஏற்றத்துக்கு முக்கிய காரணம். சொல்லப்போனா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா பங்குகளுமே இன்னைக்கு கிரீன்ல முடிஞ்சது ஒரு சூப்பரான விஷயம். இன்னைக்கு ஹீரோக்கள் பேங்க்ஸ் மட்டும் இல்ல, வாங்க சில தனிப்பட்ட பங்குகளும் இன்னைக்கு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது. அதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். வின்னாஸ் பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட், சென்கோ கோல்ட் மாதிரி பங்குகள் அவங்களோட காலாண்டு முடிவுகள் நல்லா வந்ததால சிறப்பா செயல்பட்டது. இன்னொரு பக்கம் சென்னை பெட்ரோலியம் மாதிரி ரிஃபைனரி பங்குகள் அவங்க உற்பத்தி பொருட்களோட விலைய குறைச்சதால கொஞ்சம் சரிவை சந்திச்சது. ஓகே, இப்படி ஒரு நாளுக்கு அப்புறம் எல்லா முதலீட்டாளர்கள் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, அடுத்து என்ன நடக்க போகுது? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்வதேச பதற்றம் எல்லாம் தணிஞ்சு ஒரு நல்லபடியான போர் நிறுத்தம் வந்துச்சுன்னா சந்தை இன்னும் மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வினோத் நாயர் சொல்றாரு. அதே நிறுவனத்தோட VK விஜயகுமார் என்ன சொல்றாருன்னா, IT துறை நல்லா தாக்குப்பிடிச்சு நிக்குது, வங்கி பங்குகளோட அடிப்படை ரொம்ப வலுவா இருக்கு, அதனால இப்போ இருக்கிற கரெக்ஷனை நீண்டகால முதலீட்டாளர்கள் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலான்னு சுட்டிக்காட்டுறாரு. ஆக இந்த வாரம் முழுக்க நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ரேலி ஒரு நிரந்தரமான மீட்சிக்கான தொடக்கமா, இல்ல இது ஒரு தற்காலிகமான நிம்மதி பெருமூச்சி மட்டும்தானா? இறுதியா நம்ம இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க பார்வையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு துருப்பு. நீங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு பண்றதுக்கு முன்னாடி எல்லா ஆவணங்களையும் கவனமா படிங்க. இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்க கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. எப்பவும் உங்க சொந்த ஆராய்ச்சியை செஞ்சுட்டு முதலீடு பண்ணுங்க. நன்றி.